கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாயக்கனால கூட ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தயவு செய்து வாசித்து பார்ப்பீங்களானால் இன்றைய கிறிஸ்தவத்தில் நடக்கின்ற காரியத்தை அப்படியே அன்றைய நாட்களில் ஓசியாவினுடைய காலத்தில் நடந்ததை அப்படியே பார்க்க முடியும். என்ன பதில் சொல்கிறீங்க? அது பழைய ஏற்பாடாச்சா அப்படி என்று நீங்கள் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, ஓசியாவில் இருக்கிற சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை அப்படி இன்றைய காலப்பகுதிக்கு அப்படியே மாற்றி நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமானால் அப்படியே நடக்கும், அப்படியே இருக்கும். அதாவது உன் வாயிலே எக்காலத்தை வை அப்படி என்று வசனம் 5ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து வாசித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். முழு புத்தகத்தையுமே வாசிங்களேன். பொறுமையாக நிதானமாக வாசிங்க. ஓசியாவுடைய காலப்பகுதி இன்று இருக்கிறது அப்படியே பார்க்கலாம். உன் வாயில் எக்காலத்தை வை. அப்போ யார் வாயில் எக்காலத்தை வைக்கணும்? யார் வாயில் வசனம் இருக்கணும்? யார் வாயில் சத்தியம் இருக்கணும்னா எல்லா கிறிஸ்தவருடைய வாயிலும் சத்தியம் இருக்கணும். எல்லா கிறிஸ்தவருடைய வாயிலும் ஆண்டவருடைய வசனம் இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். அதுதான் முக்கியம். போதகர்களுடைய வாயில் மட்டும்தான் வசனம், போதகர்களுடைய வாயில் மட்டும்தான் போதனை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. அப்போ அதற்கு பிறகு வர்ற வார்த்தைகளை கவனிப்பீங்கன்னா அதை இன்றைய காலத்தில் பொருத்தி பார்க்கணும். அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி, இன்று நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய புதிய உடன்படிக்கையே நாம் அநேக காரியங்களை மீறிட்டோம் அல்லவா? புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தினுடைய சாராம்சம் என்ன என்று நமக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். பிரியமானாலே பாருங்கள், அவர்கள் என் உடன்படிக்கை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால். இன்று நாமும் கூட ஆண்டவருடைய மலை பிரசங்கத்திற்கு 3 அதிகாரத்துக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிட்டோம் தெரியுமா? சிம்பிளாக நானும் என் மனைவியும் நேற்று பேசி கொண்டிருக்கும் பொழுது எங்கள் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரம் அடக்கிடலாங்க. ஃபுல்லாக ஆண்டவருடைய முழு சத்தியத்தையும் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தையும் இந்த 3 அதிகாரத்தில் அடக்கிடலாம். இந்த 3 அதிகாரத்தை சாவறதுக்குள்ளே கடைபிடித்து பூரணத்தை நோக்கி, அதுதாங்க உண்மையான ரட்சிப்பு, உண்மையான மீட்கப்பட்ட அடையாளம் அப்படின்னு சிம்பிளாக ஒரு காரியத்தை பேசினாங்க. நானும் அவங்களும் சில வசனங்களை பேசி கொண்டே இருந்தோம், நானும் என் மனைவியும். அப்போ யோசித்து பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்திற்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கிறோம் நாம். கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். இன்று உலக மக்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து பல கேள்விகள் கேட்குற அளவுக்கு நம்ம நடந்து விட்டோம். அது காணிக்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தசமபாகம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பதவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஓட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜாதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வரதட்சணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, லஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பிரச்சனை இன்று பல சபைகளில் இவ்வளோ துரோகம் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அப்போ சத்துரு கழுகை போல பறந்து வரானா. எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள், ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். இன்று நாம கூட தான், ஆண்டவரே உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உம்மை புகழ்கிறோம், ஆண்டவரே நீர் எங்களுக்காக வந்தீர், மரித்தீர், சிலுவையிலே பலியானீர், எங்களோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு இன்று ஆராதிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், கைத்தட்டுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நன்மையை நாம் என்ன செஞ்சிட்டோம்? வெறுத்துட்டோம். நன்மை யார்? இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய நன்மை. அவரை நாம் வெறுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஆழமாக கொண்டு போகுது சத்தியம் நம்மளை. அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. இதை நான் யோசித்து பார்த்தேன். இன்றைக்கு அநேகர் அரசியல் தலைவர்களை தங்களுக்காக ஏற்படுத்தி கொள்கிறாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல போதகர்கள், பல சபைங்க, ஒவ்வொரு கட்சி தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிகள் அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா தங்களுக்காக வைத்துக் கொள்கிறார்கள், ஏற்படுத்தி கொள்கிறாங்க. இதை இன்னொரு கோணத்தில் நான் யோசித்து பார்க்கும்போது அநேக பாஸ்டர்களை, மூப்பர்களை, தலைவர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவர்களுக்கு ஏற்ற சத்தியத்தை சொல்கிற மாதிரி, அவர்களுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி, அவர்களை கண்டிக்காத மாதிரி, எந்த பாவத்தை கண்டு கொள்ளாத மாதிரி என்ன செய்கிறாங்க? ஏற்படுத்தி கொள்கிறார்கள் தங்களுக்காக. ஆனால் கடவுள் சொல்கிறார், என்னால் அல்லப்பா, நீ ராஜாவை ஏற்படுத்திக்கோ, ஆனால் என்னால் இல்லை.
நீ பாஸ்டரை ஏற்படுத்தி கொள்கிற, மூப்பரை ஏற்படுத்தி கொள்கிற, உனக்கு ஏற்ற ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கிற, ஆனால் என்னால் இவர்கள் உருவாகலை, என்னால் இவர்கள் வரல அப்படின்றார் ஆண்டவர். அதிபதிகளை வைத்து கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். ஆண்டவருக்கும் இதற்கு சம்பந்தமே இல்லை. இன்று அநேக சபைகளில் அநேக போதகர்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. அநேக விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் வந்தோம் போனோம். இன்று சபைகள் பெருகி கொண்டு போகிறது, கூட்டங்கள் பெருகி கொண்டு போகிறது, சபைகள் ஆத்துமாக்கள் பெருகி கொண்டு போகிறது. இந்த சபையிலேருந்து அந்த சபை, அந்த சபையிலேருந்து இந்த சபை பெருகி கொண்டே போகிறது. ஆனால் சில டைமில் கர்த்தர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் நான் அறியவே இல்லை அப்படின்றார். அப்போ அவர்கள் வேறறுப்புண்டு போகும்படிக்கு தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள். பார்த்தீர்களா? இன்றைக்கு பொருளாசை என்ற விக்கிரகத்தை பல போதகர்கள் உருவாக்கி விட்டார்கள். அதற்காகவே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போயிடுறேன். இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள். அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தைப் போல இருப்பார்கள். பார்த்தீர்களா? இன்று கிறிஸ்தவர்களை பார்த்தா, ஒரு காலத்தில் ஊழியர்களை பார்த்தால் அவ்வளவு ஒரு கனம் கொடுப்பார்கள் வெளியில் இருக்கிறவங்க, விசுவாசிகளை பார்த்தால் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இன்று புறஜாதியார் நமக்கு பிரசவம் பண்ணுற லெவலுக்கு வந்து போச்சு இன்றைக்கி நம்மளுடைய தரம். சரி, அடுத்த காரியத்துக்கு போனால் இன்னும் ஆழமாக போகிறது. பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது அப்படின்னு. பலிபீடங்கள் இன்று சபைகளே சில வேளைகளில் என்ன காரியத்தை உண்டாக்குதுன்னு சொன்னால், பல பாவங்கள் சபைக்குள்ளே போனால் பாவத்திலேருந்து விடுதலை ஆகி வெளியே வரணும். சபைக்குள்ளே இருந்தால் பாவத்தில் நான் ஜெயம் பெறணும். சபைக்குள்ளே இருந்தால் இயேசுவின் சாயலாக நான் மாறணும். ஆனால் சபைக்குள்ளே இருந்து கொண்டே பாவம் பெருகின்னு போகுது. பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவானது பழைய ஏற்பாடு சொல்கிறது. இன்றைக்கு அதை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால் சபைக்குள்ளே எத்தனை வேறுபாடுகள், எத்தனை ஜாதி பிரச்சனைகள், எத்தனை வரதட்சணை பிரச்சனைகள், எத்தனை காதல் பிரச்சனைகள், எத்தனை சபை விட்டு சபை போய் எத்தனை அடிதடி பிரச்சனைகள். சற்று யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? அன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது பாருங்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் வேதத்தை என்ன செய்து விட்டார்கள்? அந்நிய காரியமாக நினைத்து விட்டார்கள். பாருங்கள், ஓசியாவில் எப்படிலாம் சொல்லப்படுகிறது என்று. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகள் அந்நிய காரியமாக. இன்றைக்கு அப்படித்தான் வேதத்தை ஓரங்கட்டி வச்சுட்டாங்க, ஊழியரை கடவுளை போல நினச்சிட்டாங்க. இன்றைக்கு ஊழியரை ஒன்று சொன்னால் போதும், இயேசுநாதரை சொன்னால் கூட விட்டுருவாங்க, சத்தியத்தை கூட இன்றைக்கு விட்டுருவாங்க. ஆனால் ஊழியருக்கு பரிந்து பேசுவதற்கும் ஊழியர் செய்த சில நன்மைகளுக்காக நன்றி கடன் செலுத்துவதற்காக சத்தியத்தை இன்று விட்டு விட்டார்கள், சார்ந்து போக ஆரம்பித்து விட்டார்கள். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்த அந்நியகாரமாக ஓரங்கட்டியாச்சு. எனக்கு செலுத்தும் பலிகள் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறாருங்க அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு பாருங்கள், அதுதான் இன்றைக்கு அப்படியே இருக்கிறது. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அதின் நகரங்களில் அக்கினியை வரப்பண்ணுவேன், அது அவைகளில் கோவில்களை பட்சிக்கும். எவ்வளோ ஒரு எச்சரிப்பு அன்றைக்கு ஓசியா மூலமாக வருகிறது. இன்று அதே எச்சரிப்பு வேத சத்தியத்தின் மூலமாக வருகிறது நமக்கு. தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறார்களாம். இன்றும் அப்படித்தான். இயேசுவினுடைய சத்தியத்தையும் மலை பிரசங்கத்தினுடைய சாராம்சத்தையும் அப்போஸ்தலருடைய நிருபங்களுடைய சாராம்சத்தையும் அப்போஸ்தலருடைய தியாகத்தையும் மறந்துவிட்டு சபைகளை கட்டுகிறார்கள், கோடிகளிலே கட்டுகிறார்கள். பணம் 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 பணம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று பார்க்கும்போது, பெங்களூரில் பின்பக்கம் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு, பேசுகிறவங்களோட ட்ரெஸ்ஸு பார்த்தா ஜொலிக்கிட்டு ஒரு சகோதரி பேசினுக்கிறாங்க. பயங்கரமாக பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா அவர் நகை அள்ளி போட்டுனுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒருத்தர் பேசுகிறாரு, பாரு இந்த லைட்டு, சென்னையில் ஒருத்தர் பேசுகிறாரு நியூ இயர் அப்போ, இந்த லைட்டு அது இது எல்லாம்
காசு காசு காசு. இலவசமாக நற்செய்தியை சொல்லணும்னு சொல்கிறாங்க எல்லாரும். இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுன்றாங்க. இந்த லைட்டு அது இது வாடகை எல்லாம் இலவசம் கிடையாது, காசு கொடுத்தா தான். அப்போ காசு அப்படின்னாரு. நான் கேட்குறேன் ஒரு கேள்வி, அப்படியே என்கிட்ட வாங்க. எப்படி சபையை எளிமையாக கொண்டு போகலாம், தேவ வல்லமையில் தேவ வார்த்தையில் கொண்டு போகலான்னு நான் சொல்கிறேன். இயேசுனார் எந்த சீரியல் லைட்டாக, அந்த காலத்தில் இல்லாத அரண்மனையா, இல்லை அந்த காலத்தில் இல்லாத ட்ரெஸ் மேக்கிங்கா, இல்லை அந்த காலத்தில் இல்லாத உணவு முறைகளா? சற்று யோசித்து பாருங்கள். பைபிள் காலத்தில் எப்படிப்பட்ட அரண்மனைகள், எப்படிப்பட்ட உணவு முறைகள்லாம் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி அன்றைய காலம் அன்றைய ஸ்டைல் இருந்துச்சு. ஆனால் இயேசுனார் படகை இரவில் வாங்கி பிரசங்கம் பண்ணிட்டு போகிறார். அதுக்காக பிரதர் நாங்கள் இரவலாக வெளியே நின்று பிரசங்கம் பண்ணுமான்னு கேட்காதீங்க குதப்பமாக. கேள்வி என்னன்னா, பெரிய பெரிய ஸ்க்ரீனு, பெரிய பெரிய லைட்டு, பெரிய பெரிய செட்டிங்கு, பெரிய பெரிய ஆடம்பர அலங்காரங்கள், யார் காசு? இதுக்கா காசு கேட்குறீங்க? சிம்பிளாக ஒரு டேபிளில் போய் எந்த அலங்காரமும் தேவையில்லை. பின்னால் பெரிய பெரிய ஸ்க்ரீனு, பெரிய பெரிய பூ செட்டிங், பெரிய பெரிய ஒலி தேவையே இல்லை. இதெல்லாம் மனங்கள் மாற்றப்பட வேண்டும். உன்னுடைய பிரசங்கம் 10 நிமிஷமாக இருந்தாலும் சரி, அது தேவ வார்த்தையாக தேவ வல்லமையில் மனங்களை மாற்ற வேண்டும். அதான் திருச்சபை. ஊழியரை துதிபாடி கொண்டு கடமைக்காக காரியத்தை செய்துவிட்டு நேரலையில் போட்டுட்டு பெருமை, வியூவு, சப்ஸ்கிரைபு, இதில் ஓடி போச்சு இன்றைக்கு கிறிஸ்தவம். இதில் ஓடி போச்சு. தன்னை உண்டாக்கினவர் கோவிலை கட்டுக்கிறான். தன்னை உண்டாக்கினவர்களை மறந்து. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சபை இருந்துச்சு, இன்றைக்கு 6-7 கிலோ சபை. யோசித்து பார்த்தா மனங்களை கட்டினார்களா என்றால் இல்லை. அங்கு உள்ளவர்கள் தெரிஞ்சினாங்களா என்ற எவ்வளோ காரியங்களை கேள்விப்படும் போதும் பார்க்கும்போதும் மாற்றம் இல்லை வாழ்க்கையில். சிம்பிளாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏன்னா இதை குறித்து நான் இன்னும் டீப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். அது இன்னொரு பதிவில் நான் அதை கொண்டு வருகிறேன். நேரம் 12 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ மறந்து கோவில்களை கட்டுகிறார்கள். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம் என்னது? அக்கினியை வர பண்ணுவாராம், கோவில்களை பட்சிக்குமா. கடைசி நியாய தீர்ப்பு நாளைக்கு தான் நடக்க போகுது. எப்படிப்பட்ட சபையை உண்டாக்கின, எப்படிப்பட்ட சபையை கட்டி கொண்டிருக்கிறாய், எப்படிப்பட்ட விளம்பரம் புகழை தேடிக்கொண்டிருக்கிறாய், எப்படிப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த சபைக்காரன் அந்த சபைக்காரனை குறை சொல்லுவான், அந்த சபைக்காரன் இந்த சபைக்காரனை குறை சொல்லுவான். ஆனால் அங்கங்கே போய் உக்காந்து பார்த்தா தான் தெரியும் அங்கங்கே இருக்கிற குறைகள் என்னவென்று. ஆனால் ஒவ்வொருவரும் மார்த்தட்டி கொள்கிறார்கள். நான் தான் நான் தான் நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த சபை என்று. இல்லை பிரியமானவர்களே, இல்லை இல்லை. இன்னும் எளிமைப்பட வேண்டியது அவசியம், இன்னும் தாழ்மைப்பட வேண்டியது அவசியம், இன்னும் பூர்ணத்தை நோக்கி ஓட வேண்டியது அவசியம், இன்னும் நம்ம ஜீரோவாக ஆக வேண்டியது அவசியம், நம்ம பூஜ்ஜியமாக வேண்டியது அவசியம். ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இன்று நாம் இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலை, ஆண்டவருடைய மகிமை நாம் இன்னும் தெரியல. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. எதை கட்டி கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் வரும் நாட்களில் இந்த ஓசியாவில் இன்னும் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே உம்மை மறந்து போகாதபடி, வேதத்தை மறந்து போகாதபடி ஆண்டவரே நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்த்து எங்கள் வாயில உம்முடைய வசனத்தை வைத்து அந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையாக மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு துரோகம் பண்ணாதபடி, உம்முடைய வார்த்தையை மீறாதபடி, மலை பிரசங்கத்தினுடைய சாராம்சத்தை சரியாக புரிந்து உணர்ந்து வாழ்க்கையில் அதை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்கள் நடப்பதாவே. ஆமென்.